தமிழ் சினிமாவில் தனக்கென தன் இடத்தை பிடித்துள்ள நடிகர்கள்ல ஒருவர் தான் வடிவேலு அவர்கள். தன்னுடைய உடல் மொழி, நகைச்சுவையால பல லட்சம் ரசிகர்களை சம்பாதித்திருக்காரு. தொடர்ந்து நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்த வடிவேலு அவர்கள் மாமன்னன் படத்துல முதல் முறையாக சீரியஸான ரோலை தேர்ந்தெடுத்து நடித்தாரு. இந்த படம் வடிவேலு அவர்களுக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்தது. இதனைத் தொடர்ந்து மாரிசன் படத்திலுமே சீரியஸான ரோல்ல நடித்து நம்மள அசர வச்சிருக்காரு. நகைச்சுவை மட்டுமல்லாமல் வடிவேலு அவர்களை இப்படிப்பட்ட கதாபாத்திரங்களுமே பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு ரசிகர்கள் பல பேருமே சொன்னாங்க. வடிவேலு அவர்களுடைய சினிமா வாழ்க்கையை பற்றி பலருக்குமே தெரியும். ஆனால் அவருடைய குடும்பத்தை பற்றி உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த நிலையில நடிகர் வடிவேலு தன்னுடைய முழு குடும்பத்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படம் சோஷியல் மீடியாக்கள்ல வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இந்த புகைப்படத்தை வடிவேலுடைய ரசிகர்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வடிவேலு அவர்களை பற்றி மற்றும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வைரலாக போயிட்டு இருக்கு. என்னதான் வடிவேலு அவர்கள் தற்போது தமிழ் சினிமாவில் கம்பேக் கொடுத்தாலுமே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் கேப்டனை எதிர்த்து பேசியிருந்ததை இன்றளவுமே சினிமா ரசிகர்களாலும் கேப்டன் ரசிகர்களாலுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கு. பின்னர் அவர் பேசிய பேச்சுக்கு அத்தனையுமே அனுபவித்து விட்டு மீண்டுமே தற்போது திமுகவிற்கு பிரச்சாரத்தில் இறங்க உள்ளதாக சொல்லப்படுது. தற்போது திமுகவுடைய மிகப்பெரிய போட்டியே தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். ஆகையால கண்டிப்பாக வடிவேலு அவர்கள் இந்த முறை பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது தளபதி விஜய் அவர்களை விமர்சித்து பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டது. சமீபத்துல கூட பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றில் தாவேகா கட்சி பற்றி கேட்ட கேள்விக்கு நக்கலான பதில் ஒன்றையுமே கொடுத்திருந்தார். அதுவே தளபதி ரசிகர்களை கடுப்பாக்கி உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.